ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள் துணிந்து செய்த செய்கை எண்ணி மனங்கசந்தேன், துக்கிதம் கொண்டேன் நான். எவரோ அழைத்தார் போலது தோன்ற செவ்விழி உயர்த்தி கதறினேன். கர்த்தர் என் அருகில் வந்தமர்ந்தாரே, கரிசனையோடு ஏன் அழுகிறாய் என் கண்ணே என்று வினவினாரே. தாயானவள் மீறி செய்த பாவமதை எடுத்துரைத்து அழுதேன். நின்றன் மூதாக்கள் செய்தமைக்கு நிவர்த்தி செய்தாயிற்று என பரிகாரியவர் நவின்றிடக் கேட்டேன். இவை எங்கனம், எவ்விடம், எவ்வண்ணம் என வினாக்கள் பல தொடுத்தேன். இனிவரும் வேதசாலைகளை நீ கடந்திடும் போது அந்த காரியங்கள் உன் விழிகளுக்கு புலப்படும் என்றாரே. அருங்கிடையாய் கிடந்த எந்தனை அருளாளி வேந்தனவர் அருகினில் வந்தமர்ந்து வார்த்தைகளால் களிப்பாக்கினாரே. துக்கிதம் கலைந்து நீ ஆயத்தப்படு, வேதசாலை நோக்கி பயணித்திடு. உன் பிரயாணங்கள் பல உண்டு, வழியில் தடைகள் பலவும் உண்டு. என் சமூகம் உன் முன் செல்லும் என்றாரே. அக்கணமே கர்த்தர் கரம் பிடித்து என் பயணம் தொடர்ந்தேன். மனோர்ச்சகமாய் அன்பனுக்கு ஆதாமின் இளைய மைந்தன் ஆபேல் அளித்த உபயந்தனை ஆனந்தமாய் அங்கீகரித்தனன் ஆனந்தமயன். அகந்தனில் ஞானனை நேசித்து உள்ளத்தின் உள்ளன்பினை போலவன் இளையோனவன் உபயமும் இருக்க உன்னதனின் உளம் களிப்பானதுவே. காயினவன் உபயமது புறக்கணிக்கப்பட வன்மம் வைத்தான் அங்கே. வெகுண்டெழுந்து இளையோன் மீதெழும்பி கொலை செய்தோடி போயினானே. உருசூது தீர்த்தனன் தமையன் அங்கே, ஆபேல் குருதி சப்தம் ஒலித்ததங்கே. காயினுக்கு விரோதமாய் எழும்பி ஆதி மூலனிடம் முறையிட்டதங்கே. வினவினார் தமையனிடம், ஆபேல் எங்கே? தொடுத்தார் தேவன் கேள்வி கணைகள், பெற்றான் தமையன் சாபனைகள். மன்னோர் கொண்ட பார்வையல்ல, மகிபனின் முன் மறைவானது ஏதும் இல்ல. உள்ளின மாசு கலைந்திடுவேன், உற்சாகமாய் உபயமளித்திடுவேன். துத்தியங்கள் கோடி சாற்றிடுவேன், அனுதினம் அருளாளன் பாதம் பணிந்திடுவேன். ஆமேன்.